உடன்படிக்கையின் வார்த்தைகள். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகளாவன. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நான் உங்கள் பிதாக்களை இருப்பு காலவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். அதற்கு நான் பிரதியுத்தரமாக, அப்படியே ஆகக்கடவது கர்த்தாவே என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளையெல்லாம் கூறி, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின்படியே செய்யுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் அவர்களுக்கு திட சாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமற் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளையெல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன் என்று சொல் என்றார். பின்னையும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதாவின் மனுஷருக்குள்ளும் எருசலேமின் குடிகளுக்குள்ளும் ஒரு கட்டுப்பாடு காணப்படுகிறது. அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். நான் தங்கள் பிதாக்களோட பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் மீறி போட்டார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமலும் அவருடைய வார்த்தைக்கு தங்கள் செவியை சாயாமலும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு அவர்கள் துணிகரமாய் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். இதனால் தேவனுடைய கோபம் யூதர்கள் மீது வந்திருக்கிறது. எரேமியா கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டும். மூல எபிரேய பாஷையில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று பன்மையில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எரேமியாவோடு தனிப்பட்ட முறையில் பேசினாலும் கர்த்தர் சொல்லுகிற செய்தி அவருடைய தீர்க்கதரிசிகள் எல்லோருக்கும் பொதுவானது. கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை எரேமியா யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்வது போல கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லோருமே சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கட்டளை எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் பொதுவானதாய் இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை மாத்திரமே சொல்ல வேண்டும். கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்தின பிரமாணத்தை மோசே ஜனங்களுக்கு சொன்னார். அந்த பிரமாணத்தையே தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை தவிர வேறு எந்த வார்த்தைகளையும் சொல்லக்கூடாது. ஜனங்களிடத்தில் தங்களுடைய சுய வார்த்தைகளை பேசக்கூடாது. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா இந்த வார்த்தைகளை யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் கூற வேண்டும். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின்படியே செய்யுங்கள் என்று எரேமியா யூதா மனுஷரிடத்தில் சொல்ல வேண்டும். யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் தங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யும் போது அவர்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருப்பார்கள். கர்த்தர் அவர்களுடைய தேவனாய் இருப்பார். கர்த்தர் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் தம்முடைய உடன்படிக்கையின் மூலமாய் தம்மோடு சேர்த்துக் கொள்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளில் உண்மை உள்ளவராய் இருப்பது போல யூதாவின் மனுஷரும் தங்கள் வார்த்தைகளில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் யூதா தேசத்தை தம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளினால் ஸ்தாபித்திருக்கிறார். யூதா தேசத்திற்கு கர்த்தருடைய உடன்படிக்கையே அஸ்திபாரமும் ஆதாரமுமாய் இருக்கிறது.
கர்த்தர் அவர்களுடைய தேவனாய் இருப்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியம். ஆனால் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை மறந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு ஏற்றபடி ஜீவிக்காமல் தங்களுடைய மனதிற்கு ஏற்றபடி ஜீவிக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரின் முற்பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து வர பண்ணினார். அந்நாள் முதல் இந்நாள் மட்டும் கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை அவர்களுக்கு திட சாட்சியாய் அறிவித்து வந்திருக்கிறார். யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய சாட்சி விளங்கத்தக்க விதமாய் அவர்களுக்கு ஏற்கனவே எச்சரித்து வந்திருக்கிறார். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கும் யூதாவின் வம்சத்தாருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் யூதா மனுஷருடைய பிதாக்களை இருப்பு காலவாயாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். அந்த நாளிலேயே கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கற்பித்தார். ஆனால் இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாருமோ கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேட்கவில்லை, அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை. தம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். யூதாவின் மனுஷரோ கர்த்தருக்கு விரோதமாய் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளாமலும் அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு தங்கள் செவியை சாயாமலும் ஜீவிக்கிறார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்காவிட்டாலும் அவர் தங்களுக்கு கற்பிக்கிறபடி ஒரு காரியத்தையும் செய்யாவிட்டாலும் தாங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருப்போம் என்றும் கர்த்தர் தங்களுடைய தேவனாய் இருப்பார் என்றும் நினைக்கிறார்கள். யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் விருப்பத்திற்கும் விரோதமாய் நினைக்கிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் யூத மார்க்கத்தின் சடங்காச்சார பிரமாணங்களை கைக்கொள்கிறார்கள். தங்கள் முன்னோர்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கைக்கொள்கிறார்கள். இவற்றை மாத்திரம் கைக்கொண்டால் போதுமானது என்றும் கர்த்தர் தங்களுக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளைத்தான் சொல்லி இருக்கிறார் என்றும் நினைக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை சரியாக கேட்கவும் இல்லை, சரியாக புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆகையினால் எரேமியா தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய மற்ற தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் கொடிகளுக்கும் கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தையை சொல்ல வேண்டும். அவர்கள் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளை எல்லாம் கூற வேண்டும். கர்த்தர் யூதாவின் மனுஷரிடத்திலும் எருசலேமின் குடிகளிடத்திலும் சடங்காச்சார பிரமாணங்களையும் முன்னோர்களின் பாரம்பரியங்களையும் பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. தம்முடைய சத்தத்தை கேட்டு தாம் அவர்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்றே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்ய வேண்டும். கர்த்தர் அவர்களிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். பலியை விட கீழ்ப்படிதலே உத்தமம். தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் மறுபடியும் மறுபடியுமாய் சொல்லுகிறார். அப்பொழுது யூதாவின் மனுஷரும் எருசலேமின் கொடிகளும் கர்த்தருடைய ஜனமாய் இருப்பார்கள். கர்த்தர் அவர்களுடைய தேவனாய் இருப்பார். கர்த்தருடைய ஜனத்தார் கர்த்தர் அவர்களுக்கு கற்பிக்கிற எல்லா காரியங்களையும் செய்வார்கள். மார்க்க பிரகாரமான காரியங்களில் உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். மனுஷர் மீது அன்புள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்களுடைய மனச்சாட்சி சுத்தமாய் இருக்கும். யூதா தேசத்தில் கர்த்தர் தங்களுக்கு நியமித்திருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார். இஸ்ரவேல் வம்சத்தாரின் முற்பிதாக்களை இருப்பு காலமாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலேயே கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரவேல் வம்சத்தார் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். எகிப்தியரின் ஆளோட்டிகள் அவர்களை அடித்து ஒடுக்கினார்கள், கடினமாய் வேலை வாங்கினார்கள். இஸ்ரவேல் ஜனத்திற்கு சுதந்திரமே இல்லை. அவர்கள் முற்றிலும் அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் தம்மை சேவிப்பதற்காக இஸ்ரவேல் ஜனத்தாரை தெரிந்து கொண்டார். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களை நின்றும் நம்மை பகைக்கிற யாருடைய கைகளை நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே
நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். லூக்கா 1:74-75. கர்த்தருக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் இடையே உடன்படிக்கையின் ஐக்கியம் உண்டாயிற்று. கர்த்தர் அவர்களுக்கு உடன்படிக்கையின் வார்த்தைகளை நியமித்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு கற்பிக்கிற எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். அப்போதுதான் இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய ஜனமாய் இருப்பார்கள். கர்த்தர் அவர்களுடைய தேவனாய் இருப்பார். கர்த்தர் இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளின் பிரகாரமாக அவர்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம், இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். அதற்கு நான் பிரதியுத்தரமாக, அப்படியே ஆக கடவது என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின நாளிலே கர்த்தர் அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை அவர்கள் எல்லோரும் கேட்டு அதன் பிரகாரம் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். சபிக்கப்பட்டவன் என்று இந்த வாக்கியம் ஒருமையில் சொல்லப்பட்டாலும் இது இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரையும் பொதுவாக குறிப்பிடுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோருமே ஒரே தேசத்தாராய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். ஒரு தேசத்தார் முழுவதும் கீழ்ப்படியாவிட்டால் அந்த தேசமே சபிக்கப்பட்டதாய் இருக்கும். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தர் சொன்ன உடன்படிக்கையின் வார்த்தைகளை அவ்வப்போது மறந்து விடுகிறார்கள். ஆகையினால் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் தம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை தம்முடைய ஜனத்திற்கு நினைவுபடுத்துகிறார். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடம் தம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தையை சொல்லுகிறார். இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். அதற்கு எரேமியா பிரதியுத்தரமாக, அப்படியே ஆக கடவது கர்த்தாவே என்று சொல்லுகிறார். எரேமியா கர்த்தரிடத்தில் அப்படியே ஆக கடவது என்று சொல்லுவது அவருடைய சொந்த வார்த்தையாக இருக்கலாம். அவர் கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை அங்கீகரித்து அதற்கு அடையாளமாக அப்படியே ஆக கடவது கர்த்தாவே என்று சொல்லுவதாக வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளினால் யூதா மனுஷர் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் வருகிறது. தம்முடைய ஜனங்கள் தம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். எரேமியா கர்த்தரிடத்தில் அப்படியே ஆக கடவது என்று பிரதியுத்தரம் சொல்லும்போது அவர் யூதா மனுஷரின் சார்பாகவும் எருசலேம் குடிகளின் சார்பாகவும் பேசுவதாக வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். எரேமியா ஜனங்களுடைய நாமத்தினால் பிரதியுத்தரம் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷர் அப்படியே ஆக கடவது கர்த்தாவே என்று சொல்லுவதாக எரேமியா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தங்கள் செவியை சாய்க்கவில்லை. அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை மீறிவிடுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவதும் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறுவதும் யூதா மனுஷருடைய சுபாவமாய் இருக்கிறது. கர்த்தர் யூதாவின் மனுஷரிடத்திலும் எருசலேமின் குடிகளிடத்திலும் என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும். ஆனால் அவர்களோ தங்கள் மன விருப்பத்தின்படி நடக்கிறார்கள், தங்களுக்கு பிரியமானதை செய்கிறார்கள். தங்களுடைய கிரியைகள் சரியானதா அல்லது தப்பிதமானதா என்பதையோ, அது கர்த்தருக்கு பிரியமானதா அல்லது கர்த்தருக்கு பிரியம் அல்லாததா என்பதையோ அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. தங்களுடைய பேச்சுக்களும் கிரியைகளும் நீதியானதா அல்லது அநீதியானதா என்பதையோ
அல்லது அவை கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றதா அல்லது விரோதமானதா என்பதையோ ஒருவரும் சிந்தித்து பார்ப்பதில்லை. அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறார்கள். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க முடியாது. கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் யூதாவின் மனுஷருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் உடன்படிக்கையின் பிரகாரம் அவர்களுக்கு சாபமும் அழிவும் வரும். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் தம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதையும் உடன்படிக்கைக்கு விரோதமாய் ஜீவிப்பதையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை எரேமியா மூலமாக அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமற் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன் என்று சொல் என்று கர்த்தர் தம்முடைய நீதியினால் ஆணையிடுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் கொடிகளும் கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். இந்த விஷயத்தில் அவர்கள் ஒற்றுமையாயிருக்கிறார்கள். யூதாவின் மனுஷருக்குள்ளும் எருசலேமின் குடிகளுக்குள்ளும் ஒரு கட்டுப்பாடு காணப்படுகிறது. அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள் என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் கட்டுப்பாடு என்னும் வார்த்தைக்கு சதி ஆலோசனை என்று பொருள் சொல்லலாம். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு விரோதமாகவும் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். கர்த்தரை விட்டு விலகி போக வேண்டும் என்றும் அந்நிய தேவர்களை சேவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தீர்மானம் பண்ணுகிறார்கள். யூதா தேசத்தில் இங்கு ஒருவரும் அங்கு ஒருவருமாக இப்படி தீர்மானம் பண்ணாமல் முழு தேசத்தாரும் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் பார்க்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாய் பாவம் செய்வதையும் கர்த்தருக்கு விரோதமாக வெளிப்படையாகவே கலகம் பண்ணுவதையும் எரேமியா பார்க்கிறார். எரேமியா தன் கண்களால் பார்ப்பதை விட யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் அதிகமாய் கேடு செய்கிறார்கள். துன்மார்க்கத்தில் அதிகமாய் ஜீவிக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு கட்டுப்பாடு காணப்படுகிறது என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். கர்த்தரே இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். கர்த்தரே அவர்களை ஆளுகை செய்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் தேவனுடைய தெய்வீக ஆளுகை நடைபெறுகிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் மத்தியில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு விரோதமாகவும் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். தங்களுடைய தேசத்தில் தேவனுடைய ஆளுகையை அகற்றி போட்டுவிட்டு அங்கே அந்நிய தேவர்களின் ஆளுகையை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சதி பண்ணுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நீக்கிவிட்டு அங்கு பிசாசின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு அவர்கள் கட்டுப்பாடு பண்ணி சதி பண்ணுகிறார்கள். யூதா தேசத்திலே தேவனுடைய வெளிப்பாடுகளை மறைப்பதற்கு ஜனங்கள் சதி பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கும் கர்த்தருடைய மகிமையை காணாதபடிக்கும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கட்டுப்பாடு பண்ணி ஜனங்களை திசை திருப்பி விடுகிறார்கள். அவர்களுக்கு கர்த்தரை விட அந்நிய தேவர்களே இப்போது முக்கியமானவர்களாக தெரிகிறார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரே இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவர்களோ தங்களுக்கு அந்நிய தெய்வங்களை உண்டு பண்ணுகிறார்கள். யூதா மனுஷரில் சிலருக்கு சுய மரியாதையும் வேறு சிலருக்கு மனுஷருடைய ஞானமும் தெய்வமாக தெரிகிறது. ஒரு சிலருக்கு வெளிச்சம் தெய்வமாக தெரிகிறது. வேறு சிலருக்கு நீதியும் நியாயமும் தெய்வமாக தெரிகிறது. எருசலேமின் குடிகளில் அநேகர் தேவ தூதர்களையும் பரிசுத்தவான்களையும் தங்களுடைய தெய்வங்கள் என்று சொல்லுகிறார்கள். இவை உண்மையான தெய்வங்கள் அல்ல. நீதியும் நியாயமும் தெய்வமாகாது. கர்த்தரே தெய்வம். அவரே நீதியும் நியாயமும் உள்ளவர். கர்த்தர் அன்புள்ளவர். ஆனால் அன்பு ஒருபோதும் தெய்வமாகாது. அன்பு தேவனுடைய சுபாவம். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் கொடிகளும் தங்கள் தேசத்தில் நூதன உபதேசங்களை போதிக்கிறார்கள். கர்த்தரை ஆராதியாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கிறார்கள்.
கர்த்தரை பின்பற்றாமல் புறஜாதியாரின் தெய்வங்களை பின்பற்றுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரின் முற்பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்குள்ளே கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க மறுக்கிறார்கள். கர்த்தரை பின்பற்றாமல் அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை மீறி போடுகிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாகவும் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிற விஷயத்தில் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் கட்டுப்பாடு பண்ணி ஒற்றுமையாயிருக்கிறார்கள். வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்தில் இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் இருக்கிறார்கள். தெற்கு யூதா தேசத்தில் இஸ்ரவேலின் மீதமுள்ள 2 கோத்திரத்தார் இருக்கிறார்கள். இவ்விரண்டு தேசங்களும் ஒருபோதும் ஒத்துப்போனதில்லை. இவ்விரு தேசங்களுக்கு இடையே அடிக்கடி யுத்தங்கள் நடைபெறுவது வழக்கம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாத விஷயத்திலும் கர்த்தரை சேவியாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கிற விஷயத்திலும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் ஒற்றுமையாயிருக்கிறார்கள். இக்காலத்திலும் ஜனங்கள் தங்களுக்குள் பிரிந்திருந்தாலும் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டாலும் கர்த்தரையும் அவருடைய உபதேசத்தையும் எதிர்க்கிற காரியங்களிலும் மீறுகிற காரியங்களிலும் ஒற்றுமையாயிருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரின் முற்பிதாக்களோட உடன்படிக்கை பண்ணினார். இஸ்ரவேலின் 12 கோத்திர பிதாக்களோடும் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். ஆரம்பத்தில் இஸ்ரவேல் குடும்பத்தார் மாத்திரமே கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினார்கள். அவர்களுடைய கட்டுப்பாடு யூதா குடும்பத்தாரிடமும் காணப்பட்டது. சிறிது காலத்திற்கு பின்பு யூதா குடும்பத்தாரும் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறிவிடுகிறார்கள். எரேமியா 11வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள். நீங்கள் உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளுங்கள். யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்லுங்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள், என் சத்தத்தை கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறுங்கள். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின்படி செய்யுங்கள். என் சத்தத்தை கேளுங்கள். தேசத்தில் மீதியாக விடப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் புத்திரரே, இங்கு யூதாவின் மனுஷராகவும் எருசலேமின் குடிகளாகவும் கூறப்பட்டிருக்கிறார்கள். எரேமியா அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். எரேமியாவின் தீர்க்க தரிசனங்களில் இஸ்ரவேல் என்று கூறப்பட்டிருக்கிறவர்கள் தேசத்தில் மீதியாக இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களே ஆவார்கள். எரேமியாவின் புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் சாபங்கள். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. என் தகப்பனுக்கு நான் பிறந்ததை நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன். இந்த வசனத்தில் உடன்படிக்கை என்பது கர்த்தர் சீனாய் மலையில் மோசேக்கு கொடுத்த உடன்படிக்கையை குறிக்கும். யோசியா, எரேமியா ஆகியோரின் நாட்களில் கர்த்தர் யூதா ஜனத்தாரோடு இந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டார். இருப்பு காலவாய் என்னும் வார்த்தை எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் அடிமைத்தனத்தை குறிப்பிடுகிறது. யூதாவின் ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையின் பிரகாரம் செயல்பட வேண்டும். கர்த்தர் சீனாய் மலையில் இஸ்ரவேல் புத்திரரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை இங்கு 2 முறை குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையின்படி அவருடைய ஜனங்கள் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமான காரியமாகும். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன். அவர்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன். தாங்கள் தூபம் காட்டியிருந்த தேவர்களை நோக்கி கூப்பிடுவார்கள். அவைகள் அவர்களுடைய ஆபத்து காலத்தில் அவர்களை ரட்சிப்பதில்லை. அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன். யூதாவின் பாவங்கள். அவர்கள் கேட்கவில்லை, தங்கள் செவியை சாய்க்கவில்லை. அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படி அவர்கள் செய்யவில்லை. கர்த்தருக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினார்கள். தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றினார்கள்.
நான் தங்கள் பிதாக்களோட பண்ணின உடன்படிக்கையை மீறி போட்டார்கள். அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினார்கள். எல்லா பட்டணங்களிலும் விக்கிரகங்களை ஸ்தாபித்தார்கள். எருசலேமின் வீதிகளில் பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள். துர்ச்சனரோடு மகா தீவினை செய்தார்கள். பொல்லாப்பு நடக்கும்போது களி கூறுகிறார்கள். தேவனுக்கு கோபம் உண்டாக்குகிறார்கள். எரேமியாவிற்கு விரோதமாக சதி பண்ணி அவருடைய பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனுடைய செய்தியை தங்களுக்கு கூறுவதை அவர்கள் தடை பண்ணுகிறார்கள்.